வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவையில் களை கட்டிய தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கத்தின் கோவை மண்டல 41வது ஆண்டு விழா. திரண்டு வந்திருந்த கம்மநாயுடு மக்களால் நிரம்பி வழிந்த SNR கலையரங்கம். மாநில தலைவர் ரவீந்திரன் கெங்குசாமி நாயுடு மற்றும் மாநில செயல் தலைவர் மோகன் நாயுடுவிற்கு மங்கள இசையுடன் சிறப்பான வரவேற்பு. கல்வி, விளையாட்டு மற்றும் சமூக செயல்பாடுகளில் கம்மவார் குலத்தில் சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா. கோவை மாவட்டம் கோவை SNR கலையரங்கில் அருள்மிகு ரேணுகாதேவி பூஜையுடன் துவங்கியது தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கம் கோவை மண்டலத்தின் 41வது ஆண்டு விழா. இச்சிறப்பு வாய்ந்த 41வது ஆண்டு விழா கடவுள் வாழ்த்துடன் துவங்கியது. விழாவில் கோவை மண்டல செயலாளர் மல்லினார் நாராயணசாமி நாயுடு வரவேற்புரையாற்றினார். கோவை மண்டல தலைவரும் மாநில உப தலைவருமான மல்லினார் ஸ்டார் B ஜெகநாதன் நாயுடு விழாவிற்கு தலைமை வகித்தார். விழாவில் சமுதாய சிற்பி கொங்குரார் திரு ரவீந்திரன் கெங்குசாமி நாயுடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாநில செயல் தலைவர் V மோகன் நாயுடு, மாநில பொதுச் செயலாளர் சிட்லப்பாக்கம் மண்டலத்தைச் சேர்ந்த N வேதகிரி நாயுடு, மாநில உப தலைவரும் மண்டல உப தலைவருமான கெண்டார் S தர்மராஜ் நாயுடு, மாநில இணை செயலாளர் மண்டல பொருளாளருமான நம்புரார் M வெங்கடபதி நாயுடு ஆகியோர் விழாவிற்கு முன்னிலை வகிக்க, ஸ்ரீ அன்னபூர்ணா குரூப்ஸ் என்டர்பில்லார் K ராமசாமி நாயுடு, SNR டிரஸ்டின் நிர்வாக அறங்காவலர் நாங்கில்லார் R சுந்தர் ராமகிருஷ்ண நாயுடு, GD நாயுடு குடும்பத்தைச் சேர்ந்த G ராஜ்குமார் நாயுடு, அகில கர்நாடகா கம்மவாரி சங்கத்தின் தலைவர் லயன் காரப்பட்டி G ராமகிருஷ்ணா நாயுடு, ஸ்டேட் கம்மா கார்ப்பரேஷன் குண்டூர் சேர்மன் நடெண்டல பிரம்மம் சௌத்ரி நாயுடு ஆகியோர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் மாநில செயலாளர் சென்னை M வெங்கடாசலம் நாயுடு, மாநில உப தலைவர் மணப்பாறை A வெங்கடாசலபதி நாயுடு, மாநில துணை செயலாளர் ஆத்தூர் G ராஜேந்திரன் நாயுடு, மாநில உப தலைவர் வேலூர் மண்டல LR ராமமூர்த்தி நாயுடு, பொள்ளாச்சி மண்டல செயலாளர் பெருங்கார் L கார்த்திகேயன் நாயுடு, மாநில துணை செயலாளர் உடுமலை மண்டல செயலாளருமான குண்டூரார் V நாராயணசாமி நாயுடு ஆகியோர் தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கம் சார்பில் கோவை மண்டல 41வது ஆண்டு விழாவில் வாழ்த்துரை நல்கினார்கள். மேலும் விழாவில் கோவை மண்டல நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கம் சார்பில் நடைபெற்ற கோவை மண்டல 41வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் மாநில இணை செயலாளரும் மண்டல பொருளாளருமான நம்புரார் M வெங்கடபதி நாயுடு நன்றியுரை நல்கினார். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பாலாஜி உத்தம ராமசாமி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன், சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை மாவட்ட முன்னாள் செயலாளருமான நா கார்த்திக், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் அணியின் மகேஸ்வரி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக விழாவில் கலந்து கொண்டனர். டிரஸ்டி நிர்வாக அறங்காவலர் மதிப்புக்குரிய நாங்கில்லா திரு சுந்தர் ராமகிருஷ்ணன் நாயுடு அவர்களை இங்கே வருக என்று வரவேற்பதை கேட்டுக்கொள்கிறேன். விழாவின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்துள்ள அகில கர்நாடக கம்மவார் சங்கம், பெங்களூர்ல அதனுடைய அமைப்பு இருக்குங்க, அந்த அமைப்பின் தலைவர் திரு லயன் காரப்பட்டி ராமகிருஷ்ணன் அவர்களை வருக என்று வரவேற்பதில் பெருமை. வாழ்த்து செய்திகளை நமது கோவை மாவட்ட தினசரி இதழ்களை, தினத்தந்தி மற்றும் தினகரன் இதழ்களில் அவர் நமது சங்கத்தின் சார்பாக விளம்பரப்படுத்தினார் என்பதை இங்கே தெரிவிப்பதில் பெருமை கொள்கிறேன். மற்றும் சிறப்பு விருந்தினராக நம்ம எல்லாம் சந்திக்க வந்துள்ள குண்டூர் ஸ்டேட் கம்மா கார்ப்பரேஷன் தலைவர்
இளம் தலைவர் நாடென்ற பிரம்மம் சௌத்ரி நாயுடு அவர்களை இங்கே வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். வெல்கம் யூ சார், நாடென்ற பிரம்மம் சௌத்ரி. தேங்க்யூ வெரி மச். வரவேற்கிறேன். மாநில செயலாளர் திரு வெங்கடாசலம் நாயுடு அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். மாநில பொதுச் செயலாளர் திரு என் வேலகிரி நாயுடு அவர்களையும் விழாவிற்கு முன்னிலை வகித்து வரும் மாநில உபதலைவர் மற்றும் மண்டல உபதலைவர் திரு தர்மராஜ் நாயுடு அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். மாநில இணை செயலாளரும் மண்டல பொருளாளருமான நமது நம்புறார் எம் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். நமது விழாக்களை சிறப்பித்து வாழ்த்துறை வழங்க வந்துள்ள மாநில மற்றும் மண்டல நிர்வாகிகள், மாநில உபதலைவர் வேலூர் மண்டல தலைவர் திரு எல்ஆர் ராமமூர்த்தி நாயுடு அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் மாநில துணை செயலாளரும் ஆத்தூர் மண்டல தலைவருமான திரு ஜி ராஜேந்திர நாயுடு அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். மாநில துணை செயலாளரும் உடுமலை மண்டல செயலாளர் திரு நாராயணசாமி நாயுடு அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து நமது கோவை முன்னாள் கோவை மேற்கு சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி இணை செயலாளரும் உள்ளவரும் ஆன முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேடம் ஏஎஸ் மகேஸ்வரி அவர்களை இங்கே வந்துள்ளார்கள். அவர் அடுத்து இங்கு நடக்கின்ற அவருடைய கட்சி பணிக்காக செல்ல இருப்பதால் அவரை வருக என்று வரவேற்று அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் பகுதியில் கிழக்கு பகுதியை இந்த இடத்தில் நிலைப்படுத்த பெருமை கொள்கிறேன். மற்றும் ராமர் கோயில் பாருன்னா ராம் தூன் பஜன், அது இந்த மாதத்துக்கு எல்லாம் வந்து ரதசப்தமே చెప్తున్నారు. నేను కూడా రథశక్తి ఉంది. అది ఏమో రథశక్తిమే అంటే அடுத்த మా ఇంటికాడ భార్య నాకు చెప్పించారు. நாங்கள் குண்டூருக்கு வச்சிருந்தாரு. கோவை கம்பா சங்கம் சார்பில் சிறப்பு செய்தவங்க சந்தோஷம். கோவை மண்டல சார்பில் செய்யறவங்க நின்ற சந்தோஷம் தான். இது கர்நாடகாவில் வந்து கோயம்புத்தூர் கம்பா சங்கம் இருந்தாங்க. సార్ కొంచెం సైడ్లో సార్. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதய தேவன் டாக்டர் வின்சென்ட் அவர்கள் சென்னைக்கு வரும்போது ஒரு 2 வருஷமா என்னை சென்னைக்கு வரவேற்று அது வந்து நடக்கல, சிஸ்டமாக இருக்கு, அது தொடர்ந்து நடக்க வேண்டும்
இப்போது கல்லூரி மையத்தை தொடர்ந்து நடத்தி வருவார். அவர் தமிழில் புத்தகங்களை இப்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் நம்முடைய மண்டல செயலாளர்களுக்கு மரியாதை செய்தார். எஸ்ஆர்ஆர் ட்ரஸ்ட் எம்பி அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பது. அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று ஏன்னா குறுகிய காலத்தில் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இந்த பேர் வச்சுதான் பெருத்த பாக்கியமாக அது வச்சுட்டாரு. அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா மேலோட அவையோர் அனைவருக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சிறப்பு எல்லாம் பேச வேண்டியிருக்கு. நான் சின்ன பையன். இந்த மேடையில் முக்கிய காரணம் நம்ம கம்மக்குள காவலர் மானசீக தலைவர். அவர் மறைந்தாலும் நம் நெஞ்சில் இருக்கிற அவரால் தான் இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு என் சிற்றுரை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா சிறப்பு நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீங்களும் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. அதை துணை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நம் இனத்தில் சாதனை புரிந்த ஹர்ஷிதா, அடுத்து ஸ்ரீமதி மாணிக்கம், மற்றும் நீட் தேர்வில் பெரும் சாதனை படைத்தவர் 99.37 ஸ்கோரில் நீட் எக்ஸாம் 96.63 காம்படிஷனில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ள இவர் சிறப்பிக்கப்படுகிறார். அடுத்தது மாசு சார் சாய் சர்வீஸ். சரி, அடுத்தது செந்தில்குமார் வாங்க. ஓகே சார். கேபி ராமகிருஷ்ணன், விஷ்ணுபிரியா அவர்களுக்கு அவர்கள் சார்பாக அவருடைய தந்தை பெங்களூர் அம்மா சங்கத்துடைய மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை மாணவர்கள் ராஜஸ்ரீ மாணவி செந்தில்குமார் ஆகியோர் செய்யப்படுகிறது. கோவை கோதை சதீஷ் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் சமுதாய சிற்பி டாக்டர் ரவீந்திரன் கென்சாவராய் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நன்றி. உதயகுமார் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்மனோடு பிறந்த போது மாதிரி கம்மவாரகுளத்தில் கண்டெடுத்த கவச குண்டலம் கெங்குசாமி நாயுடு தந்த வரம் ரவீந்திர நாயுடு அவர்கள். அந்த ரவீந்திர நாயுடு அவர்கள் இந்த கம்மகுளத்தை மேலும் மேலும் மேல்நோக்கி கொண்டு சென்றிருக்கிறார் என்பதற்காக ஒரு பலத்த கவனத்தோடு மனுஷ ஒரு மாதிரி அறிஞாபம்
சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய திரு அப்பன் அர்ஜுன் அவர்களும் நம்முடைய சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கருவை எழுப்பி அவர்கள் வரவேற்று உங்களால் முடிந்த பொழுதுவதில் மேடையிலே இருக்கின்ற பெரியோர்களும் முன்னால் இருக்கின்ற பெரியோர்களும் உங்களால் முடிந்த பொழுதுவதில் மேலான ட்ரஸ்ட் கமிஷன்லாம் அது கணக்கு விளக்கெல்லாம் இருக்கு மேலாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அதே போலவே இந்த விழாவை ஏற்பாடு செய்து இவ்வளவு இந்த மெனக்கெடுதல் என்று உண்டுங்க. நமக்கு ஆளுநருக்கு 1000 வேலை இருக்குதுங்க. இது எல்லாம் விட்டு ஜெகநாதன் சார் பெரிய பிசினஸ் மேன் வேற, அவர் இதையெல்லாம் விட்டுட்டு போவாங்க. இதுக்காக வந்து ஆல் த வே மெனக்கெடுதல் என்று ஒரு வார்த்தை உண்டு. நம்ம வேலையெல்லாம் விட்டு இந்த வேலையை இழுத்து போட்டு செய்யணும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் அதுவும் கோவை மாநகரிலே அவ்வளவு சுலபம் அல்ல. அதை பிரமாதமா பண்ணியிருக்காங்க ஜெகநாதன் சார். நான் கூட சொன்னேன், சார் நம்ம பண்ணணுமா, அவசியம் பண்ணணுமா, இல்ல 2019 அப்புறம் நம்ம பண்ணவே இல்லைங்க. அப்போ பின்னாடி ரங்கநாதன் சார் இருந்தாங்க, இப்போ தம்பி தர்மராஜ் இருக்காங்க. அதனால கொஞ்சம் பின்னாடி பண்ணலாம் சார், இப்போ வேண்டாமே, எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, நீங்க இப்போ பண்ண வேண்டாம் சார், பின்னாடி டிவியில கூட்டம் வருவா சார்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பினேன். ஜெகநாதன் சார் இல்ல நான் பார்த்துக்கிறேங்க, நீங்க வந்தா போகும் என்று சொன்னாரு. உண்மையிலேயே அவருடைய உழைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கோவை மண்டல தலைவர்கள், இணை நிர்வாகிகள், தெளிச்சின்ற நிர்வாகிகள், கணபதியில் வந்திருக்கின்ற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் அதுவும் கோவை மாநகரிலே கோவை பள்ளியிலே கூட்டிக் கொள்வதை செய்ய முடியும், சிவகாசியிலே செய்ய முடியும். ஆனால் கோவையிலே செய்ய முடியாது. நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அதையும் நல்லவர்கள் வாழப் போகின்ற இளமன் கம்மவாரன், அந்த கம்மவாரர்கள் வாழ்கின்ற இடமெல்லாம் மண் சிறந்திருக்கிறது என்பதை மனதார சொல்லிக் கொடுத்த தலைவர் ரவீந்திரன் வெங்குசாமி நாயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பலத்த கரகோஷத்தின் மூலம் என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். நன்றி ஐயா, நாங்கள் வந்ததற்கும் நல்ல அழகான ஒரு வழி வந்ததற்கும் நன்றி நன்றி நன்றி. Ready? One more. Thank you. 1 second. Second, please. One more take. Ready? Smile. Ready? Thank you. அவர்களுக்கு மரியாதை செய்ய Ready? Smile, sir. Ready? One more take. Thank you. Thank you. சிறப்பு செய்தார்கள். One more take, sir. Ready? Smile. Sir, wait. Sir, ready? Sir, ready? దగ్గర ఇవ్వండి. Thank you. ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. Thank you, Bagla. தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்ய ஜெகநாதன் சாருடைய உழைப்பும், அவங்க தர்மராஜ் சார், அவங்க மண்டல தலைவர்கள், செயலாளர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும், அவர் உறுப்பினர்கள் அத்தனை பேர் கோவை மண்டலத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை கொண்டிருக்கின்றேன். நன்றி. Thank you, Bagla, sir. Eyes close பண்ணா வேண்டாம். இங்க பாருங்க. ரெடி? வெயிட் பண்ணுங்க சார்.
1 second, please wait. Thank you. Thank you. சதீஷ் எட்டுண்டா ಒಂದು ಸುಸ್ವಾಗತ. ಗಾಂಧಿವಾದ ಸಾಧು ಸೇರಿಸಿದ್ರೆ ನಮಗೆ ಇವತ್ತು ಶುಭ ದಿನ. ನಮ್ಮ ಸೂರ್ಯ ಭಗವಾನ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಸಾಧಕರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ನಿಜವಾಗ್ಲೂ ನಮಗೆ ಒಂದು ಆಪದ ವಾತಾವರಣ ಸಂಕ್ರಮಣ ಹತ್ತಬೇಕಾಗಿದ್ರು. ಈಗ ನಾವು ಕರ್ನಾಟಕ, ಆಂಧ್ರ ಮತ್ತು ತೆಲಂಗಾಣ ಕೂಡ ಕೆಲವು ಬಂದಿದ್ದಾರೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ. ನಿಜವಾಗ್ಲೂ ಅತ್ಯುತ್ತಮ ಹಬ್ಬದ ಸಮಯ ಇದು. ನಮಗೆ ಜನ ಚೌಧರಿ ಕಳಿಸಿದ್ರ ತುಂಬಾ ಸಂತೋಷ. ಸೊ ನಾನು ಹೆಚ್ಚಿಗೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದು ಸ್ವಲ್ಪ ಬೆಂಗಳೂರು ಯಾರು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕೈ ದಯವಿಟ್ಟು ಈ ಮಕ್ಕಳು ಬಹಳ ಜನ ಬೆಂಗಳೂರು ಇರ್ತಾರಲ್ರಿ ಇದ್ದಾರ ಆಯ್ತು నెక్స్ట్ అధికారులనే అధ్యక్షులందరికీ వందనాలు. మన అఖిల కన్నడ కౌన్సిల్ తరఫున నేను బెంగళూరులో త్వరలోనే ఒక మీటింగ్ చేయబోతున్నాము. దానికంటే ముందు నేను కోరినంటే కోయంబత్తూరు కౌన్సిలర్కి அன்புள்ள இப்போது நம்முடைய கார்த்திக் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் தீர்மான குழு திராவிட முன்னேற்ற கழக தீர்மான குழுவுடைய செயலாளர் கம்மான் சங்கத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர் அண்ணன் கார்த்திக் அவர்கள் இப்போது வந்திருக்கிறார்கள். அவருக்கு அவரை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். అట్లాగే గారికి మరి స్టేజ్ పైన కమ్మసముద్రం తమిళనాడు మోహన్ గారు మీరంతా దయచేసి మీరు కాలంగా కమ్మ కాన్ఫరెన్స్ బయటకు చేయాలి. మా దగ్గరికి డాక్టర్ గారు అక్కడ దయచేసి ఆనందంగా కమ్మ కాన్ఫరెన్స్ బయటకు చేయాలి. మా రిక్వెస్ట్. ఓకేనా? ఓకే కదా? ఇండియాలో కాన్ఫరెన్స్ చేయాలి. ఇక్కడ మీరంతా సపోర్ట్ చేయాలి. ఓకేనా? జై కమ్మ, జై ఇండియా, జై కర్ణాటక. నమస్తే. జై కర్ణాటక, జై తమిళనాడు. கோவை மண்டல தலைவர் இந்த எப்ரான் நாயுடு, ஸ்டார் ஜெகநாத் நாயுடு அவர்களே, அருமை நண்பர் அட்வொகேட் ஆம்பூர் மோகன் நாயுடு அவர்களே, செயல் தலைவர் தமிழ்நாடு மாநிலத்தினுடைய செயல் தலைவர் ஆம்பூர் மோகன் நாயுடு அவர்களே, எஸ்என்ஆ ட்ரஸ்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி திரு சுந்தர் நாயுடு அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் வேதகிரி நாயுடு அவர்களே, முன்னாள் திரு தன்ராஜ் நாயுடு அவர்களே, மண்டல உப தலைவர்களே, நம்பூரார் வெகுடுவதி நாயுடு அவர்களே, அருமை நண்பர் மறைந்த காலம் சென்ற திருநாய் ரங்கநாத் ஐயா அவர்களுடைய அருமை தம்பி தர்மராஜ் நாயுடு அவர்களே, மேலும் பல மண்டலங்களிலிருந்தும் இடைச்சங்கத்திலிருந்தும் நீண்ட தூரம் பயணம் செய்து கோயில்பட்டி மற்றும் பல நீண்ட தூரம் பயணம் செய்து வந்திருக்கின்ற நண்பர்களே, அதே போலவே கர்நாடகாவில் இருந்து வந்திருக்கின்ற நண்பர்களே, லயன் காரப்பட்டி ஜி ராமகிருஷ்ணன் நாயுடு அவர்களே, நட்டல்லா திரு சௌத்ரி நாயுடு அவர்களே, வெங்கடாச்சலம் அவர்களே, அருவிந்த வெங்கடாச்சலம் அவர்களே, யாராவது பயிர்களில் விட்டு போயிருந்தால் தயவு செய்து மன்னித்து கொள்வான்னு கேட்கப்படுகிறேன். காலம் கருதி சற்று வேகமாக முடிக்க வேண்டிய காரணத்தினால் நான் முதலிலேயே இப்பொழுது வந்துவிட்டேன். எஸ்என்ஆர் ட்ரஸ்ட் பற்றி நான் கூறியாக வேண்டும். Generally, it's not the protocol to give to such associations such a beautiful auditorium. Generally, they don't give. It's against the thing to give to an organization of this nature. But he is magnanimously, our Sundar sir, managing trustee, has magnanimously agreed for this and has given this beautiful auditorium to conduct this function. Generally, they don't give any day, anywhere you go, you can be, this type of functions can be held only in a public place, not in a
not in a college or a school. So I personally thank our trustee Sundar sir for giving this opportunity to conduct this function in this beautiful auditorium. அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒன்றை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இவங்க தாத்தா அவங்க அப்பாவையும் நான் சந்திக்கின்ற வாய்ப்பு பெற்றிருக்கின்றேன். எஸ்.என். ரங்கசாமி நாயுடு அவர்களை ஒரு முறை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கிறது. அதாவது இவங்க தாத்தா வெங்கடேசன் நாயுடு அவர்களுடைய அப்பாவையும் நான் சந்திக்கின்ற வாய்ப்பு. அதாவது எஸ்.என். ரங்கசாமி நாயுடு அவர்கள் பெரிய ஒரு இது போட்டிருப்பாங்க திருமணம். இப்போ இந்த உமன்ஸ் பாலிடெக்னிக் இருப்பாங்க. அந்த உமன்ஸ் பாலிடெக்னிக் முன்னாடி ஒரு ஜில்லிங் ஃபேக்டரி இருக்கும். அப்போ அந்த காலத்தில் ஜில்லிங் ஃபேக்டரியில் அவர் உட்கார்ந்துருந்தார். நானும் இவருடைய தகப்பனார் 2 பேரும் போய் அவரை பார்த்தோம். அவர் பெரிய நாமம் போட்டு இருக்காங்க. அப்போவே அவருக்கு வயது 80க்கு மேல். அவங்க செஞ்ச அந்த புண்ணியம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இது வந்திருக்குங்க. அவங்க எஸ்என்ஆர் ட்ரஸ்ட் சமீபத்திலே அவங்களுடைய கோல்டன் ஜூப்ளி இயர் கொண்டாடினாங்க. அதில் நான் பங்கு கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டியது. நம்மளுடைய அருமை சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க இருந்தாங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவங்க அந்த ஃபங்க்ஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஒடிஷாவில் நடந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேப்பர்களோட வந்திருக்கிறது. எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க அவங்க ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ஸ், ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிசியோதெரபி காலேஜஸ், நர்சிங் காலேஜஸ். இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுங்களா எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. எவ்வளவு பெரிய தொழில் பிஎஸ்டி நிறுவனங்களை போல் இவர்கள் எவ்வளவு நிறுவனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நம்மவர்கள் சென்றால் இந்த சங்கத்திலிருந்து நம்ம சார்ஜெல்லாம் ஐயா சொன்னதை போல் ஒரு காகிதம் வாங்கி கொண்டு போனோம். 10% 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அவங்க. எவ்வளவு நம்மவர்கள் சென்றால் அதுக்கும் அவர்கள் இது கொடுக்குறாங்க. அவருடைய பெரியோர்கள் முன்னோர்கள் செய்த பெரும் தொகை இன்று நாம் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். இன்றைக்கு அவங்க மேனேஜிங் ட்ரஸ்டியா சுந்தர் சார் இருக்காங்க. அவங்களும் அவங்க காலத்திலேயே இப்போ அவரோட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க இப்போ 200 crores எக்ஸ்பான்ஷன் போறாங்க. உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றோம். அவரோட பேசிட்டு இருந்த 12,000 மாணவர்கள் படிச்சு கொண்டிருக்காங்க. கடந்த 20 வருஷமா எவ்வளவு இன்ஜினியர்ஸ், how many engineers would have come out of it, how many scientists would have come out of it, how many doctors would have come out of it. Really it's a great thing. அதுக்கு நம்ம இதை மாற்ற படிக்கிறீங்க. அந்த படிக்க எல்லா சாதியினரும் எல்லாரும் படிக்கிறாங்க. உண்மையிலேயே இது காலம் கடந்து அவருடைய கோல் நிறுவு 2010 பொதுவாக மறைந்து விட்டார்கள் என்றால் 1 வருஷம் நிறைய முடிச்சிருப்பாங்க, 2 வருஷம் நிறைய முடிச்சிருக்கோம். They would remember it for 1 or 2 years. But my father, even after the death of almost 10 years, 2018 is almost 9 years, still he is remembered everywhere. It's a great thing. I feel very modest. அவங்கனால நான் இங்கே இருக்கேன். அது ஒரு பெரிய எனக்கு கிடைத்த வரப்பிரசாத நான் நினைக்கிறேன். எங்கே போனாலும் ஒரு பெரிய வரவேற்பு. ரவீந்திரன் என்ற தனிப்பட்ட நபருக்கல்ல வெங்கசாமி நாயுடு என்கிற அப்பாவுடைய உழைப்பு கிடைத்தது என்பதை நான் நன்கு அறிகிறேன். இப்போ காலேஜ் கட்டிட்டு இருக்குங்க. அது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். திருத்தணியில் அரக்கோணம் கன்ஸ்ட்ரக்டிங் அ காலேஜ், ராஜலட்சுமி இஸ்லாமிக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று ஒரு 3 மாடி கட்டடம், 1 lakh square feet அந்த கட்டடம் 7 acres of land. அந்த ஹைவே பிட்வீன் திருத்தணி அண்ட் திருப்பதி. இன்னைக்கு அங்கே லேண்ட் யூ கான்ட் பை லேண்ட் தேர் in that area. The land cost 3 crores per acre. They were bought in 90s, 98 along and 7 acres of plot is there. 8 acres of plot is there on the highway between Tirupati and Tirupati. The college முடிய போகுதுங்க. The total project cost is 14 crores. 14 crores to 12 crores we have already spent. அது பெரும்பாலும் திருத்தணி அரக்கோணம் ஸ்கூல் அவங்க ஒரு 2000 பேர் படிக்கிறாங்க, 2000-3000 பேர் படிக்கிறாங்க 2 ஸ்கூல்லையும். அவங்க தான் இந்த கல்லூரி கட்டிருந்தது. அந்த கல்லூரி யாருக்கும் சொந்தமாக இல்லை. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே நான் ஒரு இன்ஃபர்மேஷன் தருவேன். இந்த ஸ்கூல்ஸ் ஆல் தி ஸ்கூல் does not belong to Ravindran or any individual person. It doesn't belong to any individual person. It belongs to Tamil Nadu Kamma Nayadu Central Trust. It doesn't belong to Venkaswamy Nayadu family. It doesn't belong to Amu Mohan Nayadu family. It belongs to the trust, the estate Kamma society. But the college is going to be inaugurated next month. March or February அந்த கல்லூரி ஆரம்பிக்கிறது. ஒரு 2 கோடி ஷார்டேஜ் இருக்குங்க. நான் ஜெனரலி
சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். எனக்கு தமிழ் தெரியாது, ஆனா உங்களுக்காக இதெல்லாம் கத்துக்கிட்டேன். ఈరోజు ఈ కార్యక్రమాన్ని ఏర్పాటు చేసినటువంటి పెద్దలు, గౌరవనీయులు స్టేట్ వైస్ ప్రెసిడెంట్ గా ఉంటూ ఈ మండలానికి ప్రెసిడెంట్ గా ఉంటూ ఈ కార్యక్రమానికి సభాధ్యక్షత వహిస్తున్నటువంటి సార్ జగన్నాథ్ గారికి, మరి ఈ కార్యక్రమానికి స్టేట్ ప్రెసిడెంట్ హోదాలో ముఖ్య అతిథిగా హాజరై కోయంబత్తూరే కాదు తమిళనాడులో కమ్మ నాయుడుకి ఎక్కడ ఏ ఇబ్బంది ఉన్నా కూడా నేనున్నానంటూ మనకి మంచి భరోసా ఇస్తున్నటువంటి మరొక ముఖ్యమైనటువంటి రవీంద్రన్ గెంజుస్వామి నాయుడు గారికి, తర్వాత సుందర్ రామకృష్ణన్ నాయుడు ఎస్ఎన్ఆర్ ట్రస్ట్ ఎండి గారికి, నాతో పాటు ఈ కార్యక్రమానికి విచ్చేసినటువంటి పెద్దలు, గౌరవనీయులు కర్ణాటక కమ్మ సంఘాల సమైక్య అధ్యక్షులు, మరి నన్ను వెన్నుతట్టి ప్రోత్సహిస్తున్నటువంటి పెద్దలు, గౌరవనీయులు కారపాటి రామకృష్ణ గారికి, అదేవిధంగా వి మోహన్ గారికి, స్టేట్ ఎగ్జిక్యూటివ్ ప్రెసిడెంట్ ఎన్ వేదాద్రి నాయుడు గారికి, స్టేట్ జనరల్ సెక్రటరీ, అదేవిధంగా వెంకటాచలం గారికి, స్టేట్ సెక్రటరీ అండ్ కమ్మవారి సంఘం ఆఫీస్ బ్యాలెన్స్ మొత్తానికి కూడా ఆంధ్రప్రదేశ్ గవర్నమెంట్ ఏపీ కమ్మ కార్పొరేషన్ తరఫున మీ అందరికీ కూడా ధన్యవాదాలు, కృతజ్ఞతలు తెలియజేసుకుంటూ ఉన్నాము. ఇంత దూరం ఎందుకు వచ్చాను అంటే, నేను చంద్రబాబు నాయుడు గారి నాయకత్వంలో నడుస్తున్నటువంటి నందమూరి తారక రామారావు గారు ప్రవేశపెట్టినటువంటి పార్టీలో పనిచేస్తా ఉన్నాను. తెలుగుదేశం పార్టీ ఉమ్మడి ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్రంలో పెట్టి 44 సంవత్సరాలు అవుతా ఉంది. ఎన్టీ రామారావు గారు చనిపోయి జనవరి 18వ తారీఖుకి 30 సంవత్సరాలు. మరి ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్రంలో నందమూరి తారక రామారావు గారు రాజకీయాల్లో రాకముందు నందమూరి తారక రామారావు కూడా తమిళనాడులో కమ్మ నాయుడులో ఒకరు. తమిళనాడులో పెరిగి ఇక్కడ సినిమా షూటింగ్లు చేసుకొని సినిమా రంగంలో ఎవరూ చేయనంతగా చేసి కమ్మ నాయుడుసే కాదు, రాజకీయాలకి, కులాలకి, మతాలకి అతీతంగా అభిమానులను సంపాదించుకున్నటువంటి వ్యక్తి ఎన్టీ రామారావు గారు. ఆయన మన కమ్మవారి గొప్ప విషయం అని చెప్పి సందర్భంగా నేను తెలియజేస్తా ఉన్నాను. అటువంటి రాజకీయ పార్టీలో నేను పనిచేస్తున్నప్పుడు తెలుగుదేశం పార్టీకి ఒక స్టూడెంట్ వింగ్ ఉంది, దానిలో నేను పనిచేయడం జరుగుతూ ఉంది. మరి తెలుగుదేశం పార్టీ ఇన్ని సంవత్సరాల రాజకీయాలలో చంద్రబాబు నాయుడు గారు ముఖ్యమంత్రిగా అయ్యారు, ఎన్టీ రామారావు గారు ముఖ్యమంత్రిగా అయ్యారు. దానికంటే ముందు ఆంధ్ర, తమిళనాడు కలిసి ఉన్నప్పుడు ఇక్కడ కూడా కమ్మ నాయుడు పరిపాలించేటువంటి పరిస్థితి చూశారు. మరి ఆంధ్రప్రదేశ్లో ఏ విధంగా అయితే కమ్మ సేవా సంఘాలు ఉన్నాయో, తమిళనాడులో కూడా అలానే గెంజుస్వామి నాయుడు గారి ఆధ్వర్యంలో అనేక రకాలైనటువంటి సేవా కార్యక్రమాలు చేసినటువంటి గొప్ప నాయకుడు గెంజుస్వామి నాయుడు గారు. ఎన్టీ రామారావు గారు, గెంజుస్వామి నాయుడు గారు ఇలాంటి వారు మన కమ్మ నాయుడు యొక్క కులానికి మంచి పేరు తీసుకొచ్చినటువంటి ప్రముఖులుగా వెళ్ళిపోయారు మన కులాలు. ఆ తర్వాత ఆంధ్రప్రదేశ్లో జరిగినటువంటి రాజకీయాలు, వీటి గురించి మీకు పెద్దగా అవసరం లేదు, కానీ నేను ఇక్కడ రావడానికి కారణం ఉంది కాబట్టి తప్పక చెప్తున్నాను. చంద్రబాబు నాయుడు గారు ఏ తప్పు చేయకపోయినా కూడా భారతదేశంలో కమ్మ సామాజిక వర్గం నుండి పెద్ద
లేకుండా భారతదేశంలో కమ్మాస్ నుండి ఒక రాష్ట్ర ముఖ్యమంత్రిగా చంద్రబాబు నాయుడు గారు కొనసాగుతూ ఉన్నారు. అటువంటి చంద్రబాబు నాయుడు గారిని బహిరంగపరచాలని చెప్పేసి అక్కడ ఉన్నటువంటి కొన్ని రాజకీయ పార్టీలు చేయని తప్పుకి ఎక్కడ కూడా అవినీతి చేయకపోయినా కూడా కేవలం కమ్మ సామాజిక వర్గాన్ని రాజకీయాల నుండి దూరం చేయాలనేటువంటి ఒక దురాలోచనతో చంద్రబాబు నాయుడు గారిని 53 రోజులు 53 days వితౌట్ రీజన్ CBI has kept it to the jail. ఆయన జైల్లో ఉన్నప్పుడు కోయంబత్తూరులో నేను ఒక ర్యాలీ చూశా. జైల్లో ఉన్నప్పుడు కోయంబత్తూరులో ప్రొటెస్ట్ చూశా. కర్ణాటక సింగనూరులో చూశా, గుల్బర్గాలో చూశా, బళ్ళారిలో చూశా, సింగనూరులో చూశా, బెంగళూరులో చూశా, తమిళనాడులో చూశా, చెన్నైలో చూశా. అంటే ఎక్కడో ఆంధ్రప్రదేశ్లో చేయని తప్పుకి చంద్రబాబు నాయుడు గారు జైలుకి వెళ్తే కోయంబత్తూరులో ఉన్నటువంటి కమ్మనాయుడు మొత్తం కూడా యూనిటీగా బయటకు వచ్చి చంద్రబాబు నాయుడు గారికి సంఘీభావం తెలిసినప్పుడు ఖచ్చితంగా మనవాడు అనేటువంటి భావనతోటి ఇక్కడ ఉన్నటువంటి కమ్మనాయుడు ఆ రోజున చంద్రబాబు నాయుడు గారికి సంఘీభావం తెలియజేస్తే ఈ రోజు మీరు జరుపుకున్నటువంటి కార్యక్రమానికి ఏపీ కమ్మ కార్పొరేషన్ చైర్మన్ గా తెలుగుదేశం పార్టీ రిప్రజెంటేటివ్ గా ఖచ్చితంగా నేను వచ్చి మీ మధ్యలో ఉండాల్సిన అవసరం ఉన్నది. కాబట్టి కోయంబత్తూరు వాళ్ళు విజయవాడకు వచ్చిన, హైదరాబాద్కు వచ్చిన, మేము విజయవాడలో నిన్న కోయంబత్తూరుకు వస్తే ఎయిర్పోర్ట్కి ఒక కమిటీ సభ్యులు వచ్చి రిసీవ్ చేసుకొని హోటల్లో దింపి ఉదయం మరలా హోటల్కి వచ్చి మమ్మల్ని టెంపుల్ తీసుకెళ్ళి మరలా మమ్మల్ని భోజనం చేపించి అక్కడి నుంచి మరలా తిరిగి ఈ ప్రాంగణానికి తీసుకొచ్చారు. మనందరికీ సొంత అన్నదమ్ముల బంధం లేదు, అమ్మానాన్నల బంధం లేదు, అక్కడిల బంధం లేదు. కేవలం కమ్మ నాయుడు అనేటువంటి ఒక రీజన్ తోటి, ఒక ఎమోషన్ తోటి నేను ఎవరో తెలియకపోయినా కూడా నాతో ఉన్నటువంటి మిత్రులు కూడా కలుపుకొని మరి 24 గంటల్లో మీకు నాకు ఉన్నటువంటి అనుబంధం విడదీయనటువంటి అనుబంధం ఏర్పడిందంటే అది కేవలం మన సామాజిక వర్గం యొక్క గొప్పతనం అని చెప్పేసి సందర్భంగా నేను తెలియజేస్తా ఉన్నాను. ఏమైనా కూడా ఆంధ్రప్రదేశ్లో స్వాతంత్రం వచ్చిన తర్వాత తొలిసారిగా కమ్మ కార్పొరేషన్ ఏర్పాటు చేయడం జరిగింది. కమ్మ అనగానే ఇతర సామాజిక వర్గాల వారు కమ్మ అంటే నిత్యం చెప్పేసి అనుకుంటా ఉంటారు. కానీ కమ్మ అంటే ఓన్లీ 5% మాత్రమే, 95% బిలో పావర్టీ లైన్లో ఉన్నారు. ఇక్కడ చంద్రబాబు నాయుడు గారు ఆ రోజున వ్యాపారం చేసి రైలుగా ఎలాంటి ఖర్చు చేయకుండా కష్టపడి డబ్బులు సంపాదించి తమిళనాడులో అనేక సంఘాల ద్వారా పేదరికంలో ఉన్నటువంటి కమ్మనాయుడిని పైకి తీసుకొచ్చినటువంటి గొప్పతనం చూశారు. కానీ ప్రైవేట్ రంగంలో వ్యాపారాలు చేస్తున్నటువంటి కమ్మవారు మాత్రమే కాకుండా అధికారంలో ఉన్నటువంటి రాజకీయ పార్టీలు, అధికారంలోకి వచ్చినటువంటి రాష్ట్ర ప్రభుత్వాలు కూడా బాధ్యత తీసుకోవాల్సినటువంటి అవసరం ఉన్నది. ఎందుకంటే ఆంధ్రప్రదేశ్లో 30 లక్షల మంది కమ్మవారు ఉన్నారు, తెలంగాణలో దాదాపుగా 18 లక్షల మంది కమ్మవారు ఉన్నారు, కర్ణాటకలో దాదాపుగా 4% కమ్మవారు ఉన్నారు, 40 lakhs. హైయెస్ట్ కమ్మవారు ఉన్నటువంటి ప్రాంతం తమిళనాడు. కాబట్టి ఇక్కడ మీరు ఉన్నారనేటువంటి ధైర్యం మాకుంది, అక్కడ మేము ఉన్నారనేటువంటి ధైర్యం మీకుంది. కానీ మా కూడా కార్పొరేషన్ ఏర్పాటు చేసిన తర్వాత మరి అక్కడ ఉన్నటువంటి గవర్నమెంట్ తెలుగుదేశం పార్టీ కావటం, తెలుగుదేశం పార్టీ కమ్మ సామాజిక వర్గం కావటం, ఒక కమ్మ సామాజిక వర్గానికి మాత్రమే కార్పొరేషన్ ఏర్పాటు చేయలేదు. తెలుగుదేశం పార్టీకి అండగా ఉన్నటువంటి అన్ని సామాజిక వర్గాల కార్పొరేషన్ ఏర్పాటు చేసినటువంటి కార్పొరేషన్లకి ఫండ్స్ ఇవ్వడం జరిగింది. ఆ ఫండ్స్ తోటి కమ్మవారిలో ఉన్నటువంటి పేదవారికి విద్యను అందించడం, స్కిల్ డెవలప్మెంట్ ఇవ్వడం, ఎడ్యుకేషన్ ఇవ్వడం, తర్వాత ఎంటర్ప్రైనర్షిప్ గా మార్చి పేదరికంలో ఉన్నటువంటి కమ్మవారిని కమ్మ వ్యాపారస్తులే కాకుండా ప్రభుత్వం కూడా అండగా ఉండాలనే మంచి ఉద్దేశంతో చంద్రబాబు నాయుడు గారు ఒక 3 నెలల క్రితం నన్ను చైర్మన్ గా అనౌన్స్ చేయడం జరిగింది. మరి ఆ చైర్మన్ పదవి 3 నెలల తర్వాత జనవరి 3వ తారీఖున
నేను ప్రమాణ స్వీకారం చేయడం జరిగింది. నేను ప్రమాణ స్వీకారానికి పిలుపునిస్తే మా ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్రంలో, తెలంగాణ రాష్ట్రంలో దాదాపుగా 20,000 మంది నా యొక్క ప్రమాణ స్వీకారానికి వచ్చి నాకు సంఘీభావం తెలియజేశారు. వాస్తవంగా కర్ణాటకలో కూడా వచ్చారు. వాస్తవంగా నాకు మీతో పరిచయం లేదు. బహుశా మీతో పరిచయం ఉంటే రవీంద్రన్ గారు కానీ, లేకుంటే సుందర్ నాయుడు గారు లాంటి వాళ్ళు కానీ, మరి అదేవిధంగా జగన్నాథన్ నాయుడు గారు కానీ, నరసింహస్వామి నాయుడు గారు కానీ, మీలో చాలా మంది విజయవాడ కూడా వచ్చి ఉండేవాళ్ళు, చూసి ఉండేవాళ్ళు, నన్ను ఆశీర్వదించేవాళ్ళు. అంతేకాకుండా మీరు భవిష్యత్తులో ఏ కార్యక్రమాలు చేపట్టినా, మీకు ఆంధ్రప్రదేశ్లో కానీ తెలంగాణలో కానీ మీకు ఎలాంటి ఇబ్బంది వచ్చినా, ఎలాంటి పుణ్యక్షేత్రాలకు వచ్చినా, ఏ అవసరం వచ్చినా కూడా ఖచ్చితంగా మీ అసోసియేషన్ వారి దగ్గర నా ఫోన్ నంబర్ ఉండడం జరుగుతుంది. మీరు నన్ను ఆంధ్రుడిగా చూడకండి, కమ్మవాడిగా చూడమని చెప్పేసి విజ్ఞప్తి చేస్తూ, భవిష్యత్తులో మీరు ఏ కార్యక్రమానికి పిలుపునిచ్చినా కూడా నేను ఖచ్చితంగా హాజరవుతాను. నెక్స్ట్ ఆంధ్రప్రదేశ్లో జరిగేటువంటి మీటింగ్కి ఖచ్చితంగా ఇక్కడ కోయంబత్తూరులో ఉన్నటువంటి కమ్మనాడు జనసమితి సంఘం వారిని కూడా ఆహ్వానిస్తూ, భవిష్యత్తులో ఈ రోజు ఏర్పాటు చేసుకున్నటువంటి కమ్మనాయుడు అనేటువంటి ఎమోషన్ ఖచ్చితంగా భావితరాలకి ఆదర్శంగా నిలిచే విధంగా ప్రయత్నం చేస్తారని చెప్పి తెలియజేసుకుంటూ సెలవు తీసుకుంటా ఉన్నాను. సంతోషం అంటే ఎంత సంతోషం చెప్పేది తెలవలేదంట. నేను ఆంధ్రాలో ఉన్నాను, మీరు తమిళనాడు ఉన్నారు, వాళ్ళు కర్ణాటకలో ఉన్నారు, ఎక్కడెక్కడ కమ్మాలు ఉన్నారు, ఒకే ఫోన్ కాల్ మట్టు వేసి తింటే ఆ నిమిషం వచ్చి నేను నిలుస్తూ చెప్పిన ఆ నాగరాయం బ్రహ్మగారికి ఒక పెద్ద సంతోషం. அதன் பின்னர் கம்மகுல சொந்தங்களின் மாநில உப தலைவரும் கோவை மண்டல தலைவருமான ஸ்டார் பி ஜெகநாதன் நாயுடு டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டியளித்தார். தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கம் என்பது 1982ஆம் ஆண்டு PS ராஜகோபால் நாயுடு அவர்களால் துவக்கப்பட்டது. இந்த சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும், இந்த உலகம் இருக்கும் வரை இந்த சங்கம் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்து, அதை செய்யக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கின்றது என்று முடிவு செய்து டாக்டர் வி கங்குசாமி நாயுடு அவர்களிடம் இந்த சங்கத்தை அவர் ராஜகோபால் நாயுடு அவர்கள் ஒப்படைத்தார். அதற்கு பின் அவர் மூளை முடக்கில் இருக்கின்ற கம்மவார் நாயுடுகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய அமைப்பை அமைத்து, இந்த அமைப்புக்கு வாழ்வாதாரம் எது என்பதை முடிவு செய்து, கல்விதான் வாழ்வாதாரம் என்று முக்கியம் என்று முடிவு செய்து, அதற்கு 42 பள்ளிகளை ஒரே பெயரில் தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி, அந்த பள்ளியில் தரமான கல்வியை குழந்தைகளுக்கு தரப்பட்டது. அதற்கு பின் அவர் நம் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று எல்லா முதலமைச்சர்களையும் சந்தித்து அவர் கடிதம் கொடுத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி, ஆனால் அது ஒன்றும் நடக்கவில்லை. அதை எப்படியாவது நாம் செய்ய வேண்டும் என்று ஒரே நாள் தமிழ்நாடு முழுவதும் 120 இடங்களில் உண்ணாவிரதம் இருந்து அந்த அரசாங்கத்தை திரும்பி பார்க்க செய்த மாமனிதர் டாக்டர் வி கங்குசாமி நாயுடு அவருடைய விட்டு சென்ற பணிகளை நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு பெரிய மனநிறைவை கொடுக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த 41வது ஆண்டு விழாவில் இந்த 41ஆம் ஆண்டு விழாவில் முடிவு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள்: 1, கம்மகுலத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலாருக்கும் இலவசமாக திருமணம் செய்து வைக்க வேண்டும். 2வதாக, வசதி குறைந்த ஆண் பெண் கம்மவார் இனத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்ய வேண்டும், கல்வி உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. 3வதாக,
இந்த வரும் தேர்தலில் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்பதை யோசனை செய்து முடிவெடுப்போம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது 3 தான் சார் தீர்மானம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கோயம்புத்தூர் அவினாசி ரோட்டுக்கு நாயுடு பெயர் 6/10/2025 ஆண்டு நான் ஒரு கடிதம் எழுதினேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் அதை படித்து பார்த்து இதில் எவ்வளவு விவரமாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்து அந்த கடிதத்தின் மேல் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். அதனுடைய வெளிப்படைதான் அண்ணா மேம்பாலம் என்று ஜிஓவில் கொடுக்கப்பட்டும் கூட அதை ரத்து செய்துவிட்டு ஜிடி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டியதற்கு நான் அவருக்கு தனியாக ஒரு நன்றி கடிதத்தை அனுப்பியுள்ளேன். அதனுடைய தேதி 10/10/2025. அந்த கடிதத்தை மதிப்பிற்குரிய மாண்புமிகு திரு ஏவா வேலு அவர்கள் என்னிடம் பெற்றுக்கொண்டு அதை அவரிடம் தமிழக முதலமைச்சரிடம் சேர்த்து விட்டார். அதை எனக்கு ஒரு செய்தியாக அனுப்பியுள்ளார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தி எங்களுடைய கம்மதேவம் புத்தகத்தில் வந்ததுக்கு ஒரு புகைப்படத்தை உங்களுக்கு இப்போது நான் வழங்குகின்றேன். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கத்தின் கோவை மண்டல 41வது ஆண்டு விழா அரங்கிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.